Hello friends, welcome back to Tenkasi Vetri Ias Academy. Today in this video, we are going to see the lesson in 7th standard, 3rd term, 1st unit. The lesson name is light. Before that, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஜிகே ஸ்டாண்டர்ட் வைஸ் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டெட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள நம்ம மூவ் ஆன் ஆகலாம். ஸோ லெசன் நேம் என்னது? லைட். Now we are moving on to an introduction. When you enter into a dark room, nothing is visible. The moment you switch on the light, everything in the room becomes visible. அதாவது ஒரு டார்க்கா இருட்டா இருக்க ஒரு ரூம்க்குள்ள நம்ம போகும்போது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ரூம்ல இருக்க ஸ்விட்சை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த ரூம்ல இருக்க பொருள் எல்லாமே நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். How do we see things with our eyes? So எப்படி நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கண்ணால பார்க்கறோம்னா, when you look at this book, the light falling on the book is reflected and enter your eyes. அதாவது ஒரு புக்கை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஒளி வந்து அந்த புக்கு மேல பட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணை வந்து அடைஞ்சுதான் நம்மளுக்கு தெரியுது. Light is a type of energy that helps us to see all the things around us. So ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளையும் பார்க்கறதுக்கு உதவுது. Light can be detected by the human eye. We all know that light is essential for vision. ஓகேவா? ஒளி அப்படின்றது வந்து நம்ம மனித கண் மூலமாக நம்மளுக்கு பார்வை தெரியுது. அந்த மாதிரி ஒளின்றது என்ன ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஓகேவா? Do you know ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். லைட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் பிளான்ஸ். ஸோ தாவரங்களுக்கு ஒரு முக்கிய ஆற்றல் மூலமாக இதுதான் திகழுது, சூரிய ஒளி தான் திகழுது. ஸோ they entirely depend on light. ஸோ அது ஃபுல்லாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. People and animals derive energy from carbohydrates, protein and fat through their food. ஸோ என்னது, தாவரங்களும் விலங்குகளும் அதோட உணவில் இருந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அந்த மாதிரி ஃபேட், இந்த மாதிரி இதுலேருந்து எடுத்துக்குது. பிளான்ஸ் ப்ரொடியூஸ் அ ஃபுட் யூசிங் த எனர்ஜி ஃப்ரம் சன்லைட். ஸோ தாவரங்கள் எப்படி உணவை தயாரிக்குது? சூரியன்லேருந்து வர ஒளியை வச்சு. தென் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் பை த ப்ராசஸ் கால்டு ஆஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறுதுல, அதுதான் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சன் லைட்ஸ் ஆஸ் அ விட்டல் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது எது? sunlight, சூரிய ஒளி தான். Next, sources of light. Objects which are able to emit light are known as a light sources. So ஒரு ஒளியை உமிழக்கூடிய பொருட்களை என்ன சொல்றாங்க? light sources, ஒளி மூலங்கள்னு சொல்றாங்க. Light rays can come from different sources. So நிறைய இடத்துல இருந்து, மூலங்கள்ல இருந்து என்ன வரலாம்? ஒளி வந்து வரலாம். There are two types of sources of light. First one is natural sources of light, அதாவது இயற்கையான ஒளி மூலம். Second one is artificial sources of light, then அது வந்து செயற்கை ஒளி மூலம். So first one பார்க்கலாம், natural sources of light. Sources which are emit light naturally are known as the natural sources of light. So இயற்கையாவே ஒளியை உமிழக்கூடிய பொருட்களை natural source of light, இயற்கையான ஒளிரும் பொருள்னு சொல்றோம். The sun is the primary and major source of a natural light. Stars also produce a light in the same way as the sun do. So சூரியன் தான் இந்த ஒரு முதன்மையான இயற்கையான ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்கைல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸும் என்னதுதான் இந்த நேச்சுரல் சூரியனை மாதிரியே தான் ஒளியை வந்து எமிட் பண்ணுது. However, as they are much farther away than the sun, the light from them are too weak. ஆனா அது ரொம்ப சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கனால அதுல இருந்து வரக்கூடிய லைட்டோட அளவு எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. The moon provides light, particularly in the night. So இரவுகள்ல சந்திரன் வந்து நம்மளுக்கு ஒளியை தருது. Some living organisms have the ability to produce light named by bioluminescence. அதாவது சில உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒளியை உமிழக்கூடிய பண்பை வந்து பெற்றிருக்கு. அதை உயிரி ஒளிருதல் அப்படின்னு சொல்றாங்க, bioluminescence. It is the effect of a certain chemical reactions occurring in the organisms. ஸோ இது எப்படி அந்த உயிரினங்கள் வந்து ஒளி மூலமா இருக்கு அப்படின்னா அதுல நடக்கக்கூடிய சில வேதி மாற்றங்கள் காரணமாக தான் என்ன பண்ணுது, அது ஒளியை வந்து எமிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், fireflies, jellyfish, glowworm and certain deep sea plants and some microorganisms can emit light naturally. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன பண்ணுது, இயற்கையாவே ஒளியை வந்து உமிழுதுன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், artificial sources of light. Apart from the natural sources, light can also be produced artificially. ஸோ இயற்கையான ஒளி மூலங்களை தவிர செயற்கையாகவும் நம்மளால ஒளியை உருவாக்க முடியும். The different light sources that are able to produce light artificially can be put under the three broad categories. ஸோ நம்ம செயற்கையா உருவாக்கக்கூடிய அந்த ஒளியை உமிழக்கூடிய மூலங்களை 3 வகையா வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா?
அதுக்கு முன்னாடி do you know ஒரு பாக்ஸ் क्वेश्चन கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். is the moon a luminous object? அதாவது luminous-னா ஒளிரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திரன் வந்து ஒரு ஒளியக்கூடிய பொருளா அப்படினு கேட்டிருக்காங்க. the moon provides light as well but it cannot produce a light by its own. so சந்திரன் வந்து ஒளியை தரும், ஆனா அது ஓனான அதோட சொந்த ஒளியை தரதில்ல, சூரியன்ல இருந்து வாங்குன ஒளியை தான் நமக்கு தருது. the light emitted by the moon is the light of a sun reflected towards the earth. அதாவது சூரியன்ல இருந்து தான் ஒளியை பெற்று அதுக்கு அப்புறம் அது வந்து பூமியில வந்து சந்திரன் வந்து பிரதிபலிக்குது. when we see the moon we see only the moon's lighted part. so நம்ம பூமியில இருந்து சந்திரனை பாக்கும்போது அதோட ஒளிரக்கூடிய அந்த lighted part மட்டும் தான் நமக்கு தெரியுது. thus half of a moon is always facing the sun and receiving a light from it. so என்ன தெரியுது இதுல இருந்து இன்னொரு half part வந்து எப்போதுமே சூரியனை நோக்கி தான் இருக்கு, அதுல இருந்து அந்த ஒளியை வாங்கிட்டு தான் நமக்கு இந்த பக்கம் half partல வந்து எர்த்துக்கு வந்து அந்த லைட்டை வந்து காட்டுது. hence we receive a light from the moon. இப்படி தான் நம்ம என்ன பண்றோம், சந்திரன்ல இருந்து ஒளியை வாங்குறோம். So இப்போ artificial sources of lightல 3 broad classifications பார்த்தோம்ல, so அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி artificial sources are man-made light sources such as flame of a candle, incandescent lamp, a neon lamp and sodium lamp. so 3 broad classificationல first one incandescent sources. incandescent sources அப்படினா என்னன்னா வெப்ப ஒளி மூலங்கள் அப்படினு சொல்றாங்க. when certain objects are heated to a high temperature they begin to emit light. so ரொம்ப அதிக வெப்பநிலைக்கு நம்ம ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து ஒளி வந்து வெளியாகுதாம். the glowing of a hot iron rod is a kind of a incandescent light. so அத இரும்பு கம்பி இருக்குல்ல, நல்ல சூடாக்குன இரும்பு கம்பி அப்படியே ஒரு ரெட்டிஷ் கலர்ல லைட் கொடுக்குதுல, அதுதான் என்னது இந்த incandescent sourcesக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் candle and incandescent lamp. எரியக்கூடிய மெழுகுவர்த்தியும் வெண்சுடர் எரி விளக்கும் தான் என்னது incandescent lampனா வெண்சுடர் எரி விளக்கு. செகண்ட் டைப் என்னது gas discharge sources. வாயு விரக்க ஒளி மூலங்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல passing electricity through a certain gases at a very low pressure can produce a light. அதாவது இதுல வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ரொம்ப கம்மியான அழுத்தத்துல நம்ம அது வழியா செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒளி வந்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நியான் லேம்ப் அண்ட் சோடியம் லேம்ப். நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் do you know கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். we often use a kind of gas discharge lamp that uses a fluorescence to produce a visible light. so நம்ம வீட்ல நம்ம நார்மலா பயன்படுத்துற இந்த டியூப் லைட் எப்படி இருக்கும்னா ஒரு வாயு இறக்க ஒளி மூலமா தான் இருக்கு. ஓகேவா, டிஸ்சார்ஜ் கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்பா தான் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அது ஒளிர்ந்து தான் நம்ம கண்ணுக்கு வந்து அது ஒளியை தருது. இந்த குழாய் வழியா the electric current in the gas exceeds the mercury vapor which produces a short wave ultraviolet light that then causes a phosphor coating on the inside of a lamp to glow in the visible light. அதாவது இதுல நம்ம கரண்ட் மின்னோட்டத்தை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு பாதரச ஆவியை தூண்டி அதுல கம்மியான அல்ட்ராவயலட் ரே குறைந்த அலைநீளம் கொண்ட ஒரு புற ஊதா கதிர்களை வந்து உருவாக்கி இந்த கதிர்கள் அந்த குழாயோட உட்பகுதியில பாஸ்பரஸ் பூசியிருப்பாங்க, பாஸ்பரஸ் கோட்டிங். ஸோ அது மேல விழுந்துதான் என்ன பண்ணுது அந்த லைட்டை வந்து க்ளோ ஆக வைக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ லைட். In this section we shall examine some properties of a light. so சில ஒளியோட பண்புகளை பத்தி நம்ம எக்ஸாமைன் பண்ண போறோம். light has some fundamental properties as mentioned below. so ஒளிக்கு ஒரு சில அடிப்படையான பண்புகள் இருக்கு. first one rectilinear propagation of light. rectilinear propagation நேர்கோட்டு பண்பு, ஒளியோட நேர்கோட்டு பண்பு. second one reflection எதிரொலித்தல் பண்பு. third one is speed, ஒளியோட வேகம். and fourth one is interaction of light with the matter, ஒரு பொருள்களோட அந்த ஒளியோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றது. next types of material according to a permeability, அதாவது அந்த ஒளியை ஊடுருவி போகுதுல permeability, அதை பொறுத்து என்னென்ன டைப்ன்றது. formation of shadows, நிழல்கள் எப்படி உருவாகுதுன்றது. and plane mirror and images, சமதள ஆடி, மிரர்னா ஆடி and imagesனா பிம்பங்கள். next one is spectrumனா நிறமாலை. the path of light, so light ஓட path எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா a light travels in a straight line, it cannot bend the path itself. this is called as a rectilinear propagation of light. this is one of the most important property of a light. so ஒரு ஒளி எப்போதுமே என்ன பண்ணும், நேர்கோட்டில தான் போகும், அது தானா வளைஞ்சு போகவே போகாது. இத தான் என்ன சொல்றாங்க, ஒளியோட நேர்கோட்டு பண்பு rectilinear propagation of light ன்னு டிஃபைன் பண்றாங்க. ஓகேவா, so இது one of the most property of light, ஒளியோட ஒரு முக்கியமான பண்பாவோ இத சொல்றாங்க. next ஒரு பாக்ஸ் क्वेश्चन கொடுத்திருக்காங்க do you know னு. Al-Hasan Haytham was a scientific thinker who made an important contribution to the understanding of a vision, optics and light. so Al-Hasan Haytham ஒரு சயின்டிஸ்ட் வந்து எதெல்லாம் பத்தி விஷன் அதாவது ஒளி, அது ஆப்டிக்ஸ் ஒளி காட்சி, அதுக்கு அப்புறம் என்னது லைட் ஒளியியல், இத பத்தி எல்லாம் ஒரு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க அதுக்கு. he observed that the light coming through a tiny hole traveled in a straight lines and projected an image onto the opposite wall.
Based on such experimentation, he concluded that the vision is accomplished by rays coming from external luminous sources and entering the eye rather than through rays emitted from the eye as well as the commonly believed. He is the first one to experiment with the light and found important properties like the rectilinear propagation of light. ஸோ அவர் பண்ண ஒரு ஆராய்ச்சியில் என்ன பண்ணார்னா ஒரு சின்ன ஹோல் வழியாக வரக்கூடிய ஒரு லைட் வந்து டைரக்டான ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் போயிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க செவரில் வந்து வாலில் வந்து ஒரு பிம்பத்தை வந்து தோற்றுவிக்குது. அதுக்கப்புறமா அந்த சோதனையோட அடிப்படையில் அவர் என்ன சொன்னார்னா கண்ணுக்கு புலனாகக்கூடிய காட்சி அப்படின்றது வெளிப்புற ஒளி மூலங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம கண்ணுக்குள்ளே நுழைகிறது தான் அப்படின்றத கண்டறிஞ்சார். அதே மாதிரி ஒளியோட கூட்டின சோதனைகளை செஞ்சு ஒளியோட நேர்கோட்டு பண்பு ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டை வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன சயின்டிஸ்ட் யார் தான்? அல்-ஹசம் ஹயத்தம் இவர்தான். Next, pinhole camera. Pinhole camera is a simple device which helps us to understand about the rectilinear propagation of light. So, pinhole camera na ஊசி துளை கேமரான்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது ஒளியோட ஒரு நேர்கோட்டு பண்பு rectilinear propagation வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது கொடுத்திருப்பாங்க. above ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர் shows a model of a pinhole camera. So, pinhole cameraவோட ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா O is a small hole of a pin. O is a small hole of a pin and XY is the object. XY ன்றது ஒரு ட்ரீ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. And then y dash x dash is the image of xy. இந்த ட்ரீயோட இமேஜ் தான் என்னது தலைகீழா இருக்குல்ல அதுதான். As a light travels in a straight line, one light ray from x travels along xo and strikes on the screen as x dash. And then in similar way, another light ray starting from y and travels along a yo strikes the screen on y dash. Similarly, all the rays in between x and y fall on the screen between y dash and x dash. Thus, y dash and x dash becomes the image of xy. The image produced is temporary if a simple paper is used. So, ஒரு simple paper வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? இமேஜ் வந்து தற்காலிகமானதா டெம்பரவரியா இருக்கும். The image can be made permanent if the paper is replaced by photographic plate. So, புகைப்பட தகட்டை இந்த பேப்பருக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து பெர்மனன்ட்டான இமேஜா இருக்கும். And next one, reflection. Next, a mirror reflects our face. A still water body like a pond reflects the scenery around it. So நம்ம கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? நம்மளோட முகம் தெரியுது. அதே மாதிரி ஸ்டில் வாட்டர்னா அசையாம ஒரு நிலையா இருக்கக்கூடிய அந்த குளத்துல பார்த்தோம்னா அதில் சுற்றி இருக்க பொருட்கள்லாம் அந்த குளத்துல நம்ம பார்க்கும்போது பிரதிபலிக்குது. When we see our face in the mirror, we see the light rays from our face bouncing off a surface of the mirror. ஸோ நம்ம கண்ணாடியை நம்ம ஃபேஸை பார்க்கும்போது நம்ம ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் எல்லாமே கண்ணாடியோட அந்த சர்ஃபேஸில் பட்டு திரும்ப வருது. How the rays of light are reflected. So ஒளிக்கதிர்கள் எப்படி பிரதிபலிக்கப்படுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், do you know பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Before the advancement of a camera, pinhole camera was used to photograph movement of a sun over a long period of time. ஸோ அதாவது இந்த புகைப்படக்கலைத்துறையில் வந்து இப்போ இருக்க அட்வான்ஸ்மெண்ட்லாம் வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா இந்த பின்ஹோல் கேமராவை வச்சு தான் சூரியனோட இயக்கத்தை ரொம்ப காலமாக வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வந்தாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே. திஸ் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இஸ் நோன் அஸ் அ சோலோகிராஃபி. ஸோ இந்த வகையான புகைப்படம் எடுக்கிற முறைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சோலோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் அப்சர்விங் அண்ட் ரெக்கார்டிங் சோலார் எக்லிப்ஸ் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ யூஸ் டு டேக் அ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அது போக சோலார் எக்லிப்ஸ்னா சூரிய கிரகணத்தை பதிவு பண்ணுறதுக்கும் நிறைய நிலையாக இருக்கக்கூடிய நிறைய பொருள்களை ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னா நிலையாக இருக்கக்கூடிய பொருள்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இதை வந்து இந்த சோலோகிராஃபி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. Place a blank white sheet on a level ground out in a open. Choose a place where partly the sheet gets a sunlight and partly it is in a shadow. Hold the mirror with the slit facing the sun. You can see a straight ray of a light reflected from a slit of a paper. Hold another mirror to reflect this ray. Observe well. So இந்த கொடுத்திருக்கபடி பண்ணிட்டு நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணனா ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா the light falling on the mirror is called as an incident ray. Incident ray னா என்னன்னா படுகதிர்னு சொல்லுவாங்க. And the light reflected is called as a reflected ray. Reflected ray னா எதிரொளிப்பு கதிர். Is there any relationship between the incident ray and a reflected ray? அதாவது படுகதிருக்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடையில ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Draw a straight line ABC and angles are shown in a figure above. இந்த மேலே கொடுத்துருக்க மாதிரி ஒரு ABC ட்ரா பண்ணி ஆங்கிள் போட்டுக்கணும். அந்த line 1 is at a 60 degree from BD and 2 is at a 30 degree from BD and now the line 4 is
60 degree from BD and the line 3 is at a 30 degree from BD. So இப்படி ஒண்ணா வச்சு பண்ணும்போது இதுல இருந்து எது என்னென்ன டேர்ம் அப்படின்றத நமக்கு சொல்லிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதை ஸ்ட்ரைட்டா பாத்துறலாம். The line BD which is perpendicular the mirror surface is called as a normal. இந்த line BD ன்றதா என்னது normal. And then the angle between the incident ray and the line BD is called as the angle of incident. Then similarly the angle between a reflected ray and the normal is called as the angle of reflection. So terms used in a reflection of light கொடுத்திருக்காங்க. இந்த picture நல்லா பாத்துக்கோங்க. இதான் என்னது அப்படினா reflected surface. Next இது வந்து incident ray. This one is a reflected ray and this is a normal and this angle makes an angle of incidence and this one is the angle of reflection or. The first incident ray, the ray of a light that falls on the surface of a reflection materials. In figure PO is the incident ray. அதாவது incident ray படுகதிர்னா என்னன்னா அந்த reflecting surface இருக்குல எதிரொலிக்கக்கூடிய பரப்புல விழக்கூடிய கதிர் தான் என்ன சொல்றாங்க படுகதிர்னு சொல்றாங்க. இந்த பிக்சர்ல எதை ரெப்ரசன்ட் பண்ணுது இது OP தான் என்னது incident ray. Next reflected ray பார்த்தோம் அப்படினா the ray of a light that comes from the point when the incident ray falls on the reflection material. So ஒரு reflection materialல விழுந்துச்சுல ஒரு incident ray அதுல இருந்து வரக்கூடிய ray தான் என்னது incident reflecting ray னு கொடுத்திருக்காங்க. இந்த figure OQ is a reflected ray. So reflected ray எது இந்த OQ தான் reflected ray. And next point of incidence, the point of which or incident ray strikes the reflecting surface is the point of incidence. So on the reflecting surface la வந்து நம்மளோட points of incidence எந்த பாயிண்ட்ல வந்து விழுதோ அதுதான் என்னது point of incidence. இந்த இடத்துல ஓன்றதா point of incidence னு மார்க் பண்ணிருப்பாங்க. The next one normal, the perpendicular line drawn from the point of incidence to the plane of a reflecting surface is called as a normal. அதாவது இதான் என்னோட surface இப்படி இருக்கு அப்படினா இங்க வந்து அந்த incident rayல இருந்து இப்படி ஒரு perpendicular வரையறல இதான் என்னது normal அப்படின்றது. அது வந்து என்னது O ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. Next angle of incidence, the angle formed between an incident ray and PO and the normal ON is the angle of incidence. It is denoted by I. Then angle of reflection, the angle formed between the reflected ray OQ and the normal ON is the angle of reflection. It is denoted by R. Laws of reflection, two laws of reflection கொடுத்திருக்காங்க. The first one is angle of incidence is always equal to the angle of reflection. Therefore I is equal to R. I is equal to R. Next second law is the incident ray, the reflected ray and the normal at the point of incidence lie on the same plane. அதாவது நம்ம எதிரொலிக்க கூடியது இன்சிடென்ட் ரே அதாவது படுகதிர் ரெஃப்ளெக்டட் ரே எதிரொலிப்பு கதிர் அடுத்து வந்து நார்மல்ன்றது என்னன்னா அந்த எதிரொலிப்பு குத்துக்கோடு இது எல்லாமே எப்படி தான் அமையும்னா ஒரே தளத்தில் சேம் பிளேனில் வர மாதிரி தான் இருக்குது. இதுதான் என்னது லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த ஃபிகர் த இன்சிடென்ட் ரே மேக்ஸ் 27 டிகிரி வித் நார்மல் தென் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு I கொடுத்திருக்காங்க R கேட்டிருக்காங்க. ஃபார்முலா மேலே என்ன பார்த்தோம் லாஸ் I is equal to R பார்த்தோமா. ஸோ I 27 டிகிரினா R என்னது 27 டிகிரி தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2, a light ray strikes a reflective plane surface at an angle of 43 degree with the plane surface. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னோட plane surface இப்படி ஒன்று இருக்கு. என்னோட அந்த reflecting ஒரு ரே வருதுல reflecting planeல விழக்கூடிய அந்த ரே வந்து plane surface கூட 43 டிகிரி மேக் பண்ணுது. இது வந்து நார்மல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு I என்னது தான் இதுதான். அப்போ I ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேணா ஒரு குவாட்ரண்ட் வந்து எவ்வளோ 90 டிகிரி இருக்குமா. ஸோ 90 டிகிரிலேருந்து நான் 43 டிகிரியை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிடும் என்னோட I கிடைச்சிரும். இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க R கேட்டிருக்காங்க. I is equal to R பார்த்தோமா. ஸோ ஐயோட வேல்யூ தான் என்னது ஆரோட வேல்யூ. தென் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் அண்ட் ரெஃப்ளெக்டட் ரே. ஸோ இது இன்சிடென்ட் ரே இது ரெஃப்ளெக்டட் ரே இது வந்து நார்மல் இது வந்து I இது வந்து R. ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் என்னது I plus R. ரெண்டையும் ஆட் பண்ணால் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த பிளேன் சர்ஃபேஸ். ஸோ இது பிளேன் சர்ஃபேஸ்க்கும் ரெஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய என்ன கேட்டிருக்காங்க அந்த ஆங்கிள் இது கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் இது R தெரியும். ஸோ 90 டிகிரியிலேருந்து இந்த R மைனஸ் பண்ணால் என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு தேவையான ஆங்கிள் பிட்வீன் த ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த பிளேன் சர்ஃபேஸ் கிடைச்சிரும். ஓகே நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். On a mirror we can see our image but not on the wall. ஸோ கண்ணாடியில் நம்மளோட இமேஜ் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம வீட்டோட சுவரில் நம்மளோட வாலில் நம்மளோட ஃபேஸ் பிம்பத்தை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. both the surfaces reflects the light. ஆனால் ரெண்டு பரப்புமே என்ன பண்ணுது ஒளியை வந்து ரெஃப்ளெக்ட் எதிரொலிக்குது. only
because the reflected light comes to our eyes, we are able to see it. If the wall was not reflecting light, then we cannot see it. So நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த ஒளி வந்து எதிரொலி படுறதுனால நம்மளால நம்ம ஃபேஸை பார்க்க முடியுது. பட் சுவரில் வந்து ஒளியால் எதிரொலிக்க முடியாது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, சுவரில் நம்மளோட பிம்பத்தை பார்க்க முடியல. We saw earlier that the light reflects off surfaces in a very predictable manner in accordance with the law of reflection. So ஒளியோட எதிரொலிப்பு விதிப்படி நம்ம எல்லா பரப்புகள்லையுமே ஒளி எதிரொலிக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். The laws of reflection holds good for all the surface irrespective of the shape. So ஒளியோட எதிரொலிப்பு விதி செயல்படுது, அதோட அந்த ஷேப் எப்படி இருக்குன்றத பொறுத்து கிடையாது. Vertical surfaces, angled surfaces and even over the curved surfaces, the laws of reflection holds good. அது நேரான பரப்பா இருந்தாலும் வளைஞ்ச பரப்பா இருந்தாலுமே எல்லா பரப்புலையுமே ஒளியோட எதிரொலிப்பு விதி நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும், குட்டா தான் இருக்கும். As long as we can draw the normal perpendicular to the surface at the point can be draw, the angle of incidence at the point will be equal to the angle of reflection. So angle of ஒரு லாஸ் பார்த்தோம்ல, ரெண்டு லாஸ், reflection laws. So அதில் என்ன சொல்லியிருக்காங்க, angle of incidence I is equal to R னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. The law of reflection is always observed regardless of the orientation of the surface. If the surface is smooth and flat, all the points on it have the normal in the same direction. ஒருவேளை அந்த எதிரொலிக்கக்கூடிய அந்த பரப்பு வந்து வளவளப்பானதாகவும் சமதளமாகவும் இருந்துச்சுன்னா அந்த பரப்பில் எல்லா புள்ளிகளையுமே அந்த நார்மல் லைன்ஸ் குத்துக்கோடுகள் எப்படி இருக்கும், ஒரே டைரக்ஷனில் தான் அமையும். Therefore, a set of parallel rays striking the surface will be reflected at an angle, but the rays themselves will still remain parallel to each other. ஸோ அதனால தான் parallel அந்த இணைதிறன் கொண்ட அந்த ஒளிக்கற்றை வந்து வளவளப்பான சமதள பரப்பு மேலே விழுந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் என்ன பண்ணுதுன்னா எதிரொலிக்கப்படுது. இப்படி எதிரொலிக்க கதிர்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இணை கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. However, consider surface which is not smooth, such as the surface of a wall. What happens when the light ray hits a rough surface? Roughness of a wall means that each individual ray meets a surface which has a different orientation. ரஃபாக அதாவது சொரசொரப்பாக இருக்க ஒரு பரப்பில் வந்து சர்ஃபேஸில் நம்மளோட ஒளிக்கதிர் அந்த ரேஸ் வந்து விழும்போது என்ன நடக்கும்ன்றத கீழே ஒரு டயக்ராமில் பிக்சர்கள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். The diagram below depicts the case. The 5 incident rays labeled A, B, C, D ன்னு எடுத்து ஒரு டயக்ராம் வச்சுருக்காங்க. இதுலேருந்து நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா, the result is that the rays of a light are incident upon the surface in a concentrated bundle and are diffused upon the reflection. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, next, broadly we can say that there are two types of reflection. If the surface is smooth, then we have a specular reflection. So ரெண்டு டைப் ஆஃப் reflection நார்மலாக சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்படக்கூடிய அந்த எதிரொலிப்பாக ஒழுங்கான எதிரொலிப்பு specular reflection சொல்கிறாங்க. The parallel light rays striking the surface gets reflected, and individual reflected rays remain parallel. If the surface is rough, then we have a diffused reflection. Light rays after reflection go in many directions. ஒருவேளை என்னோட சர்ஃபேஸ் வந்து சொரசொரப்பாக இருந்துச்சுன்னா என்ன reflection, diffused reflection, ஒழுங்கற்ற ஒரு எதிரொலிப்பு நடக்குது. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா லைட் ரேஸ் வந்து reflectionக்கு அப்புறமா நிறைய டைரக்ஷனில் போகுது. In fact, during the day, our classroom is illuminated by a sunlight. Walls and floors are exposed to diffused reflection. Suppose walls were smooth mirror-like. The sunlight entering through a window will get bounced by a floor at an angle above towards the roof, and it will never get reflected to left or right. That is, left and right walls will remain dark. However, walls and floors are not smooth surfaces. Therefore, incident light from walls from the window get bounced in all directions, that the whole room is illuminated with a diffused light. ஸோ நம்மளோட ஸ்கூல் ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஒரு இதை பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் அண்ட் ரூஃப் வந்து எப்படி இருக்கும்னா ஒழுங்கற்ற ஒரு சர்ஃபேஸாக இருக்குது. அதனால தான் அதில் வந்து ஒளி ரெஃப்ளெக்ஷன் ஆகி ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு ஃபுல் ரூமுமே லைட்டாக தெரியுது. ஒருவேளை அது வந்து வளவளப்பானதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்மளோட ரூமோட அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வால்ஸ் வந்து டார்க்காகவே தான் இருக்கும். Next, types of a beam of a light. ஒளிக்கற்றையோட வகைகள் கொடுத்திருக்காங்க. Generally, light is not a single ray but a bundle of rays which are called as a beam of light. பொதுவா ஒளின்றது ஒரே ஒரு கதிர் மட்டும் இருக்கிறது கிடையாது, பல கதிர்களோட தொகுப்பு தான் என்ன சொல்றாங்க, beam of light ன்னு சொல்றாங்க. A light beam can be a bundle of parallel rays, convergent rays or a divergent rays. So convergent ray அதாவது குவிக்கும் கதிர்களாகவோ இல்லது விரிக்கும் கதிர்களாகவோ தான் எப்படி இருக்கும் ஒரு ஒளிக்கற்றை வந்து இருக்கும். The rays of a sunlight are parallel. Often the headlight of a car gives a parallel rays. சூரியன்லேருந்து வர ஒளி வந்து பேரலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு காரோட ஹெட்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸும் பேரல் ரேஸாக தான் இருக்கும். However, look at the rays of a light coming out of a candle.
light rays go in all direction from a candle fire. These rays are divergent. ஆனால் இப்போ ஒரு மெழுகுவர்த்தி கேண்டில்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுல கூட லைட் அந்த ரூம்ல இருக்க எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுதுல சோ அது வந்து என்னது டைவர்ஜென்ட் டைப் லைட் ரேஸ் ஃப்ரம் a flashlight is also a divergent சோ ஒரு லைட் ஃபிளாஷ் லைட் அதாவது நம்மளோட டார்ச் லைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரேஸ் கூட எப்படி தான் இருக்கு டைவர்ஜென்ட்டா தான் இருக்கு using a lens we can converge a light rays using a lens you can focus sunlight at a point this is what we are making the light rays to converge so divergent na என்னது விரிகதிர்கள் ஓகேவா next one speed of a light when lighting a bulb in a dark room light spreads the whole room quickly this is because the light travels very fast so room இருட்டா இருக்க ரூம்ல நம்ம switch போட்டோம்னா உடனே அந்த room full லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுல சோ அதுக்கான ரீசன் என்னன்னா லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகுறதா அதுக்கான ரீசன் லைட் travels 3 lakh kilometers per second in an air or a vacuum சோ ஒரு ஒளி வந்து ஏர்லயோ காற்றுலயோ வெற்றிடத்திலயோ வந்து 3 lakhs kilometer per second க்கு வினாடிக்கு பாயக்கூடியதா இருக்கு in theory nothing can travel faster than the light so காமனாவே வந்து ஒளியை விட ஃபாஸ்டா போகக்கூடிய எந்த ஒரு பொருளுமே போகாதுன்னு சொல்லுவாங்க interaction of a light with the manner so ஒளி வந்து பொருள்கள் கூட எப்படி ஒரு இன்டராக்ஷனோட தொடர்போட இருக்கு அப்படின்றது ஒரு மூணு இது கொடுத்திருப்பாங்க take a piece of a clear glass and a paper and a metal sheet shine a light from a one side of each object and see if the light penetrate on the other side so இந்த மூணு இதையுமே தனித்தனியா எடுத்துக்கிட்டு அது வழியா லைட்டை பாஸ் பண்ற மாதிரி வச்சு எப்படி இன்னொரு சைடுல நமக்கு என்ன வியூ ஆகுதுன்னு பார்க்கலாம் so first we can see the light enters and comes out of the other end of a clear glass whereas the light is a bit dim through the paper so clear glass வழியா அந்த லைட் வரும்போது நம்ம கிளியரா அதை பார்க்க முடியும் இன்னொரு பேப்பர் வழியா பார்க்கும்போது half ஒரு டிம்மா தான் தெரியும் light does not pass through the metal sheet ஆனா தேர்டா நம்ம எடுத்த metal sheetல சுத்தமா லைட் வந்து பாஸ் ஆகாது so depending upon a permeability materials can be classified into 3 categories so இப்படி அந்த permeability னா அது பாஸ் பண்ணி போக கூடியது ஓகேவா ஊடுருவி போக கூடியது அத பொறுத்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க 3 டைப்ஸா வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க மெட்டீரியல்ஸ் and first one is a transparent material ஒளி ஊடுருவக்கூடிய பொருள் ஓகேவா materials that allow a light to pass through completely are known as a transparent material so ஒரு பொருள் வந்து தன் வழியா அந்த ஒளியை வந்து ஃபுல்லா போகிறதுக்கு பெர்மிட் பண்ணுச்சுனா அது transparent material னு சொல்றாங்க for example eye glasses and clear drinking glass clear water face glasses used in a buses next transcluent material னா பகுதி ஊடுருவும் கூடிய பொருள்கள் ஓகேவா objects that allow light to pass through partially are called as a translucent material அதாவது பாதி ஒளியை மட்டும் தன் வழியா போக அனுமதிச்சுனா அது என்ன சொல்றாங்க translucent material பகுதி ஊடுருவக்கூடிய பொருள்கள் for example we cannot see the image of someone who stands behind a rough window glass because it allows only a part of light from the person so நம்ம ஜன்னல் ஒரு ரஃப்பா இருக்க ஒரு ஜன்னல் கிளாஸ்க்கு வெளியே ஒருத்தங்க நிக்கும்போது நம்ம இங்க வந்து பார்த்தா அவங்களோட கிளியர் இமேஜ் தெரியாது ஏன் அப்படினா அந்த விண்டோ கிளாஸ் வந்து ஒரு half partial light மட்டும் தான் அது வழியா போகிறதுக்கு பெர்மிட் பண்ணுது next opaque materials that are not able to allow light to pass through are called as a opaque material அதாவது opaque materialனா என்னன்னா ஒளி ஊடுருவா பொருள்கள் தன் வழியா எந்த ஒளியையுமே உள்ள போறதுக்கு அனுமதிக்காத பொருளை என்ன சொல்லுவாங்க ஒளி ஊடுருவா பொருள்கள் opaque material னு சொல்லுவாங்க for example wall thick cardboard and stone for etc next one shadows na என்னது நிழல்கள் how are shadows formed நிழல்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா as we saw earlier light is obstructed by a certain material so light வந்து சில பொருள்கள் போகாம தடை பண்ணனும் நம்ம பார்த்தோம்ல மேல அதான் opaque material னு light travels in a straight line light வந்து ஒரு straight line நேர்கோட்டுல தான் போகும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் hence it cannot go around such objects that is why we see shadow is always against opposite side of a light source so எப்போதுமே ஒளி மூலத்துக்கு எதிர் திசையில தான் என்ன உருவாகுது shadow உருவாகுது it is caused by a opaque objects that stop a light from propagating so ஒளி ஊடுருவா பொருள்கள்னால தான் mostly என்ன உருவாகுது நிழல் வந்து உருவாகுது parts of a shadow when an opaque object is placed in a path of a light from a point source a uniform dark shadow will appear on the screen this shadow is called as a umbra when an opaque object is placed in the path of a light coming from a broad source of a light a small umbra will appear on the screen and an illuminated shadow area appears around the umbra ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த சோர்ஸ்ல இருந்து நமக்கு லைட் வரும்போது அந்த ஒளி ஊடுருவாத பொருளை நம்ம நடுவுல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஸ்கிரீன்ல வந்து திரையில வந்து என்ன கிடைக்குன்னா ஒரு பிளாக்கான ஒரு ஷேடோ மட்டும் தான் தெரியுது அததான் என்ன சொல்றாங்க உம்ரா அதாவது கருநிழல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அகன்ற பாதையில வந்து நம்ம ஒளி மூலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஒளியோட பாதையில ஒளி ஊடுருவாத ஒரு பொருளை நம்ம வைக்கும்போது அந்த ஒரு சின்ன
black shadow மட்டும் நமக்கு தெரியுது. அந்த கருநிழலை சுற்றி ஃபுல்லா ஓரளவு ஒளியூட்டப்பட்ட ஒரு நிழல் பகுதி தோன்றுதா? இதை என்ன சொல்றாங்கன்னா புறநிழல், penumbra. This is illuminated shadow area is called as a penumbra, புறநிழல் அப்படின்னு சொல்றாங்க. The penumbra always surrounds the umbra. இந்த புறநிழல் பகுதி எப்போதுமே எப்படி தான் இருக்கு? அந்த கருநிழல் உம்ராக்கு சுத்தி தான் இருக்கு. ஓகேவா? The umbra is the darkest part of a shadow. So அந்த கருநிழல் தான் என்னது? Shadow, நிழலோட ஒரு darkest part. In this part, the light rays are completely prevented by the opaque object. The lighter shadow of a shadow is a penumbra. அதாவது புறநிழல், penumbra-ன்றது என்ன பார்த்தோம்? புறநிழல் பார்த்தல. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருக்கும். ஃபுல் அண்ட் டார்க்காக இருக்கிறது என்னது? உம்ரா அப்படின்றது தான். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஷேடோ. ஷேடோ நிழலோட பண்புகள் பார்க்க போகிறோம். First one, all objects do not form shadows, only opaque objects form a shadows. ஸோ எல்லா பொருளுமே நிழலை வந்து உருவாக்காது. அந்த opaque objects, ஒளி ஊடுருவாட பொருள் மட்டும்தான் ஷேடோஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்டு இன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் அ லைட் சோர்ஸ். ஸோ ஒளி மூலத்துக்கு ஆப்போசிட் சைடில் தான் எப்போதுமே ஷேடோ இருக்கும். த தேர்ட் பாயிண்ட் இஸ் இட் கேனாட் பி டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பை இட்ஸ் ஷேடோ. ஸோ ஒரு பொருளோட கேரக்டரிஸ்டை நம்ம அதோட ஷேடோ வச்சு டிசைன் பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன், த ஷேடோ வில் பி ஆல்வேஸ் டார்க்கர் வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் அ லைட் ரேஸ். ஸோ நம்ம வரக்கூடிய லைட் ரேஸ் எந்த கலரில் இருந்தாலுமே ஷேடோ எப்போவுமே எந்த கலரில் தான் இருக்கும்? பிளாக் கலரில் தான் இருக்கும். ஃபிஃப்த் ஒன், லைட் சோர்ஸ் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஷேடோ all are in a straight line. ஸோ எல்லாமே அந்த ஒளி மூலம், ஒளி ஊடுருவா பொருள், நிழல் எல்லாமே எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். The size of a shadow depends upon the distance between a light source and an object and the distance between an object and the screen. Eclipses. An eclipse is an incident when any astronomical object is partially or fully obscured due to the placement of another astronomical object in the presence of a light. அதாவது ஒளியோட முன்னிலையில் ஏதாவது ஒரு வானியல் பொருள் பாதியாவோ இல்லை ஃபுல்லாவோ இன்னொரு வானியல் பொருளால் மறைக்கப்படும் போது தான் என்ன உருவாகுது? எக்லிப்ஸ், கிரகணம் வந்து உருவாகுது. Thus, solar and lunar eclipse are occurring that are due to the property of light known as the rectilinear propagation of light. ஸோ பொதுவாக சூரிய கிரகணம் ஒளியோட நேர்கோட்டு பண்பு என்னது? rectilinear propagation of light வச்சு சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வந்து நடைபெறுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம். சோலார் எக்லிப்ஸ் occurs when the moon arrives between the sun and the earth. அதாவது சூரியனுக்கும் எர்த்துக்கும் நடுவில் நிலவு வரும்போது தான் என்ன உருவாகுது? சூரிய கிரகணம் உருவாகுது. The shadow of a moon appears on the earth at a A shown in a picture. இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி என்ன ஆகுது? என்ற இடத்துல வந்து ஷேடோ ஆஃப் மூன் வந்து அப்பியர் ஆகுது. Hence those who are at the region A are unable to see the sun instantly. ஸோ அந்த இடத்துல இருக்க மக்களால் என்ன பண்ண முடியாது? இந்த சன்னை வந்து பார்க்க முடியாது. This is solar eclipse. இதான் சூரிய கிரகணம். But those who are at the region B and C are able to see the sun partially. ஆனால் பிசியில் இருக்கக்கூடிய மக்களால் பார்ஷியல், பாதியாக வந்து சன்னை வந்து பார்க்க முடியும். The next one, lunar eclipse. lunar eclipseனா என்னதுன்னா சந்திர கிரகணம். ஓகேவா? lunar eclipse occurs when the earth comes between the sun and the moon. So சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில், சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் எர்த் வந்தால் தான் என்னது? lunar eclipse. ஓகேவா? The earth prevents light coming from a sun and makes a shadow on the moon. This is lunar eclipse. So எர்த் என்ன பண்ணுதுன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த லைட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஒரு ஷேடோ வந்து மூணில் ஏற்படுத்துது. இதுதான் என்னது? lunar eclipse, சந்திர கிரகணம். Next, plane mirror and reflection. A polished or a smooth surface like a glass which forms the image by reflection is known as a mirror. A plane mirror is a mirror with a flat reflecting surface. A plane mirror makes an image of objects in front of it. So plane mirror na சமதள ஆடின்றது என்னன்னா அது உருவாக்கக்கூடிய ஒரு வளவளப்பான ஒரு சமதள பரப்பில் பிம்பத்தை உருவாக்குது. ஒரு சமதள ஆடி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளோட இமேஜ், பிம்பத்தை வந்து தோற்றுவிக்குது. Next, do you know ஒரு box question கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Optical fiber is a device that works on the principle of a total internal reflection by which a light signals a huge data can be transmitted from one place to another with a negligible loss of energy in a very short time. அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் ஒளியிலே அப்படின்றது என்னன்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷனா முழு அக எதிரொலிப்பு தத்துவம். ஓகேவா? ஸோ அதுபடி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்னோட டேட்டாஸை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், எனர்ஜி லாஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கேபிள் ஹேவிங் அ ஒன் ஆர் மோர் thin flexible fibers with a glass core through which light signals can be sent. Optical fiber can be twisted and bent easily. When a ray of light is incident at one end of a core of optical fiber, it suffers
total internal reflection at many places inside the fiber and emerges at the other end with a negligible loss of energy. The data or information in the form of a pulses of light can be sent through a bundles of optical fibers. Optical fibers have become very important in high-speed communication such as cable TV and high-speed broadband services. Fiber optic cables are able to carry more signals than a traditional copper cable telephone lines. So நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த தாமிர கம்பியாலான அந்த ஒரு கேபிளுக்கு பதிலாக நம்ம இந்த என்னது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ், அதாவது மெய் மற்றும் மாயபிம்பம். The image of a pinhole camera was formed on the screen, while the image made by a mirror is not obtained on the screen. The images that are obtained on a screen are called as a real image. That which cannot be obtained on a screen is a virtual image. So டைரக்டாக நம்மளால் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜை தோற்றுவிக்க முடியுதுன்னா அது வந்து ரியல் இமேஜ். Cannot be obtained on a screen na virtual image, அது வந்து மாயபிம்பம். Also notice that the image on a pinhole camera was upside down while the mirror was upright. ஸோ ஊசி துளையில் பெறப்படக்கூடிய பின்ஹோல் கேமராவில் இது பண்ணுறது தலைகீழாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் எப்படி இருக்குது, மிரரில் தோன்றக்கூடியது அப்ரைட் நேரானதாக இருக்குது. The properties of image formed in a plane mirror. சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பங்களோட பண்புகள் கொடுத்துருக்காங்க. First one, image formed in a plane mirror is upright. Uprightனா நேரானதாக இருக்குது. Second, image formed in a plane mirror is virtual. Virtual is of a same size as the object. ஸோ இமேஜ் வந்து என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் என்னோட ப்ராடக்ட் அந்த ஆப்ஜெக்ட் இருக்க சைஸில் தான் இமேஜோட சைஸும் இருக்குது. The distance of a image from a plane mirror is equal to the distance of an object from a mirror. ஸோ அந்த டிஸ்டன்ஸ், அந்த பொருள் சமதள ஆடியிலேருந்து அந்த பொருள் இருக்கக்கூடிய தொலைவும் பிம்பம் உருவாக்கக்கூடிய தொலைவும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். ஸோ பிம்பம் வந்து எப்படி இருக்கும், இடவள மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் கலர், நிறங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. கலர் ஆஃப் அ சன்லைட். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் வே தட் சிமுலேட்ஸ் தட் ரெட்டினா ஆஃப் அவர் ஐஸ். ஸோ ஒளின்றது ஆற்றலோட ஒரு வடிவம். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம கண்ணோட ரெட்டினால பார்வையை வந்து ஏற்படுத்துது. Visible light is a spectrum of a number of waves with a different wavelength range from a 400 nanometer to 700 nanometer. 1 nanometer is equal to 10 to the power minus 9 meter. Each wave has a definite wavelength represents a particular color. So ஒரு கண்ணுறு ஒளிக்கும் ஒரு தனியாக மதிப்பு இருக்கு. The band of a visible light is a VIBGR. So கண்ணுறு ஒளியோட பட்டை என்ன சொல்றாங்க, VIBGRனு சொல்றாங்க. So V stands for a violet, I stands for a indigo, B stands for a blue, G stands for green, and Y stands for yellow, and O stands for orange, and R stands for red. Violet color has a shorter wavelength and the red color has a longer wavelength. இதில் என்னன்னா வயலட் கலர், அதாவது அந்த ஊதா நிறம் வந்து கம்மியான அலைநீளம், குறைந்த அலைநீளமும், சிவப்பு கலர் வந்து அதிக அலைநீளமும் கொண்டதாக இருக்குது. When a light ray of a particular wavelength strikes the retina of our eye, our brain perceives that specific color. ஸோ அந்த ஒளி மூலத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்து நம்ம விழித்திரையை அடையும் போது நம்ம மூளை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கலர் வந்து என்ன கலர்னு சென்ஸ் பண்ணிக்குது. When all the colors of visible light strikes our retina of our eye, at the same time our brains perceives white. This shows white is not a color at all. அதாவது நம்ம கண்ணோட விழித்திரையை அடையும் போது எல்லா கலரையுமே, விப்ஜிஆரில் இருக்கக்கூடிய எல்லா கலரையுமே நம்மளோட பிரெயின் எப்படி தான் சென்ஸ் பண்ணுதுன்னா ஒயிட் கலராக தான் சென்ஸ் பண்ணுது. இதிலேருந்து ஒயிட் அப்படின்றது ஒரு கலர் கிடையாது. But it is the combination of all the colors of a visible light spectrum. ஆனால் அது அந்த விஜயாவில் இருக்கக்கூடிய எல்லா கலர்களோட ஒரு கலவை தான் என்னது, ஒயிட் கலர் அப்படின்றது. If all the wavelength colors of a visible light spectrum give appearance of a white, similarly the observer of all the wavelength of a visible light will lead appearance of a black. ஸோ இது கண்ணூர் ஒளியோட எல்லா நிறங்களுமே இல்லாத ஒரு இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா கருமையாக அமையும்னு சொல்கிறாங்க. What is prism? Prismனா என்னன்னா முப்பட்டகம் தமிழில். A prism is an object made up of a transparent material like a glass or a plastic that has at least two flat surfaces that from an acute angles. ஓகேவா, முப்பட்டகம் அப்படின்றது என்னன்னா ரெண்டு சமதள பரப்புகளுக்கு இடையில அக்யூட் ஆங்கிள்னா என்னன்னா குறுங்கோணம் கொண்ட ஒரு முழுவதும் ஒரு கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கால உருவாக்கப்பட்ட பொருளை தான் என்ன சொல்றாங்க, பிரிசம்னு சொல்றாங்க. அக்யூட் ஆங்கிள்னா என்னது, லெஸ் தேன் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு கம்மியா இருக்கிறது தான் குறுங்கோணம், அதாவது இங்கிலீஷ்ல அக்யூட் ஆங்கிள்னு சொல்றாங்க. Next, ஒரு box question கொடுத்திருக்காங்க. Do you know why is the word ambulance written backwards in the ambulance vehicle? So ambulanceல எதுக்கு அந்த ambulanceன்ற word reverseல எழுதிருக்காங்கன்னா, this is due to a lateral inversion, the phenomenon due to which the left side of an object appears to be the right side of an object in its image in a reflecting medium, so that drivers see the world the right way around in their rear view mirror.
லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்றது என்னன்னா இடவல மாற்றம். ஒரு சமதள ஆடியோட இடவல மாற்றம் அப்படின்ற பண்பை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வெஹிக்கிளில் பின்னாடி எழுதப்பட்டது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளோட இன்னொரு வெஹிக்கிளோட கண்ணாடியில் எப்படி தெரியும்னா இந்த லேட்ரல் இன்வர்ஷன் இடவல மாற்றம் காரணமாக ஆம்புலன்ஸ்னு ரிவர்ஸில் எழுதியிருக்கிறது ஆம்புலன்ஸ்னு ஸ்ட்ரைட்டாக அந்த டிரைவர்ஸ்க்கு தெரியும். நெக்ஸ்ட் difference between an image formed in a pinhole camera and plane mirror கொடுத்திருக்காங்க. The first the images in a pinhole camera is a real. The images formed in a plane mirror சமதள ஆடி வந்து virtual னா மாயபிம்பம். The image may not be equal to the size of a object. எதுல pinhole cameraல. The image is equal to the size of a object. எதுல plane mirrorல. The image is inverted. எதுல pinhole cameraல image எப்படி இருக்கு inverted-ஆ இருக்கு தலைகீழ் பிம்பமா இருக்கு. And images formed in a plane mirrorல image எப்படி இருக்கு erect அதாவது நேரான பிம்பமா இருக்கு. Next, do you know ஒரு box question கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Why danger lights in a vehicles are red in color? So வாங்க நம்மளோட vehicle பின்னாடி ஏன் இந்த red light பின்னாடி போட்டிருக்காங்க அப்படின்னா red colors is scattered the least by air molecules. So காற்றால குறைவான அளவில் தான் என்ன பண்ணுது இந்த red color வந்து scatteredனா சிதறடிக்கப்படுறது. Second one, red color has the highest wavelength of all the other colors. So red color is able to travel the longest distance through a air or a fog. So சிவப்பு நிறம் தான் அதிகமான அலைநீளம் கொண்டதுன்னு ஆல்ரெடி மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா காற்றுலையும் சரி பனிலையும் சரி இந்த ரெட் கலர் என்ன பண்ணுது தூரமாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கூட விசிபிளாக இருக்குது. அதனால தான் வாகனத்தோட பின்னாடி அந்த பேக் லைட்டில் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூட்டன் டிஸ்க். Newton suggested a process of mixing different colors to make a white color by setting an arrangement as shown in a figure below. So Newton என்ன பண்ணாருன்னா ஒயிட் கலரை தயாரிக்கிறதுக்கு ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதிலிருந்து இது பண்ணாரு. அது வந்து நியூட்டன் வட்டுன்னு சொல்கிறாங்க. நியூட்டன் டிஸ்க். நியூட்டன் டிஸ்க் இஸ் a cardboard disc with 7 equal sectors colored red, yellow, orange, green, blue, indigo and violet. When the disc turned quickly, the retina receives a sensation of spectrum simultaneously and the disc appears white. So அதை நம்ம ஸ்பீடாக சுற்றும்போது என்ன பண்ணால் எல்லா கலரும் சேர்ந்து நம்ம பிரெயினுக்கு என்ன கலர் சென்ஸ் ஆகுதுன்னா ஒயிட் கலர் தான் சென்ஸ் ஆகுது. யூசிங் திஸ் டிஸ்க் ஒன் கேன் எக்ஸ்பிளைன் தட் ஒயிட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விப்ஜிஆர். ஸோ இந்த நியூட்டன் டிஸ்கை வச்சு விப்ஜிஆரில் ஒரு காம்பினேஷன் தான் என்னது ஒயிட் கலர் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். We know that white shirt will reflect a white light and we have seen that the white light consists of a different colors. So ஒரு வெள்ளை சட்டை வந்து வெள்ளை நிறத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒயிட்ன்றது என்ன பார்த்தோம் நிறைய கலர்ஸோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம். when we look at the white shirt through a yellow gelatin paper we see it is yellow in color. From this we can say that the yellow gelatin paper did not allow any other color except yellow to pass through. Similarly we conclude that the red gelatin paper allows only red light and blue gelatin paper allows only blue light. அதாவது ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குது அதை வந்து நம்ம என்ன பார்க்கணும் ஒரு ஜெலட்டின் பேப்பரை வச்சு நம்ம ஒரு எல்லோ கலர் ஜெலட்டின் பேப்பர் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஷர்ட் வந்து நமக்கு என்ன கலரில் தெரியுது எல்லோ கலரில் தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த ஜெலட்டின் எல்லோ ஜெலட்டின் பேப்பர் வந்து எல்லோ கலரை மட்டும்தான் அது வழியாக வந்து பெர்மிட் பண்ணுது. மற்ற கலர்ஸை வந்து பெர்மிட் பண்ணாததுனால நம்மளுக்கு எல்லோ கலர் தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு ரெட் ஜெலட்டின் ப்ளூ ஜெலட்டின் எதை எடுத்து பார்த்தாலுமே அந்தந்த கலர்ஸை மட்டும்தான் பெர்மிட் பண்ணுது உள்ளே போகிறதுக்கு. நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ். சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ் இஸ் அ method of creating a color by mixing a various proportion of a 2 or 3 distinct colors of light. So நிறங்களோட தொகுப்பு தான் என்ன சொல்றாங்க synthesis of color சொல்றாங்க. ஸோ 2-3 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு கலர் உருவாக்குறத தான் நிறங்களோட தொகுப்புன்னு சொல்றாங்க. These distinct colors are red, green, blue or called as a primary colors. முதன்மையான நிறங்கள்னு 3 சொல்றாங்க. இதை வச்சு தான் மற்ற கலர்ஸை தயாரிக்கிறாங்க. அது என்னது ரெட், green, blue, RGB ஞாபகம் வச்சுக்கோங்க. Equal properties of a 2 primary colors create a secondary color. ஸோ 2 ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்லாம் நம்ம பிரைமரி கலரை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு ஒரு செகண்டரி கலர் கிடைக்குது. மெஜந்தா, சயான், எல்லோ ஆர் கால்ட் அஸ் அ செகண்டரி கலர். ஸோ இரண்டாவது நிலை நிறம்னு எதை சொல்கிறாங்க மெஜந்தா, சயான், எல்லோ. அண்ட் ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 ரெட் அண்ட் ப்ளூ ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு மெஜந்தா கிடைக்குது. ப்ளூ அண்ட் க்ரீன் ஜாயின் பண்ணால் சியான் கிடைக்குது. க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லோ கிடைக்குது. தென் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஆல் 3 பிரைமரி கலர்ஸ் கிரியேட்ஸ் ஒயிட் கலர். அண்ட் ரெட், ப்ளூ, க்ரீன் இது 3 மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒயிட் கலர் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.